வெல்கம் டு ஏஆர் பிளாகர் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். நம்ம நாகூர்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். பக்கத்துக்கு போய் சேர்ந்துட்டு நம்ம கண்டிப்பாக அங்கேருந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகூர்லேருந்து வேளாங்கண்ணி வந்துட்டோம். வேளாங்கண்ணிக்கு நம்ம ஒரு 10:30 அந்த மாதிரி ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் எங்கள் சன்னி எல்லாருமே இவங்கெல்லாம் குளிச்சுட்டு கொஞ்சம் விளையாடிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ட்ராவலிங்கில் வந்ததுக்கு. அதனால் இப்போ நாங்கள் ஒரு ரூம் போட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மாதா கோயில் போகிறோம். பாருங்க, நாங்கள் போட்டுக்க ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் கூட நீட்டாக ப்ளசண்டாக இருக்குது. நாங்கள் எத்தனையோ லாட்ஜ் தொலைவிட்டே இருந்த ரூம்ஸு கிடைக்கவே இல்லை. ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்னஸும் இல்லாமல் இருந்தது. நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இந்த அற்புத லாட்ஜு எல்லாரும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தங்குங்க. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுப்பாங்க. டிவி, ஏசி, அது போக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குல்ல. சாப்பிட்ற டேபிள் எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கேயே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆமாம், ஃபுட்டு வேணாலும் அவங்களே பண்ணி ஆர்டர் பண்ணால் அவங்களே. அது தனி காஸ்ட் ஆகும். அது தனி காஸ்ட் ஆகும். நம்மளே குக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாமா? வேணாலும் குக் பண்ணலாம். அவங்ககிட்டே வேணாலும் குக் பண்ண சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக குக் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே எடுத்துகிட்டு எல்லாம் வச்சிடறாங்க. நம்ம என்ன லக்கேஜ் எடுத்து இந்த கார் பார்க்கிங் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே வசதி இருக்குது. மாதா கோயில் இங்கே தான் பக்கம். வேளாங்கண்ணி அன்னை மாதா கோயில் பக்கம், கடற்கரை பக்கம். அழகாக போயிட்டு வந்துக்கலாம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அழகாக தங்கிட்டு போகலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளசண்டாக செமையாக இருக்கும். 700 இருக்குது. 700 போது அது அந்த சைடு இருக்குது அந்த ரூம் எல்லாம். நம்ம கொஞ்சம் லக்ஸரி எடுத்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 1500. உங்களுக்கு எவ்வளோ போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2500 எவ்வளோமா? 1500லேருந்து 2500 வரைக்கும் 3000 வரைக்கும் 5000 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏசி வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். 2000 வரும். சரி, யாரெல்லாம் மாதா கோயில் வந்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் இப்படியெல்லாம் வெயிலில் ரொம்ப அலைஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக மறந்துட்டோம் நாங்கள். பாருங்க, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? போங்க, வேளாங்கண்ணிக்கு தான் போயிட்டுருக்கோம். மாதா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வாக் பண்ணி ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. நடந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ சர்ச்சுக்கிட்ட போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சை பார்த்ததுமே ஒரு ஃபீலிங் ஆகி போச்சு. அப்படியே பார்த்துட்டு மெதுவாக பொறுமையாக நடந்து போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலையெல்லாம் அழகாக எப்படி நிறைய எத்தனை ஜனங்க இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளும் போய் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, உறவுகளுக்கு அனைவருக்குமே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த மாதா கோயிலில் நம்ம எப்போவுமே பாருங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் ஜெபம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. நல்லா உள்ளே போய் நம்ம ப்ரேயரை வீடியோ எடுக்கலான்னா அதுக்கும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் கேண்டிலும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஏற்றிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே கேண்டில் ஏற்றிருக்கீங்களா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.